அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தக்ஷாயனம் காலம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌலவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் கைகூடி வரவும், சந்தான பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை அமையவும், வெளிநாடு பயணம் இனிதே பெறவும், வீடு மனை வாகனம் அமையவும், ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும், காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடை கூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குடமுழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர், அனுமன், சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு என 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம், அதிசாரம், வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த புத்தாண்டு வந்துவிட்டது. உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் விதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது. வருட தொடக்கத்திலேயே லாபாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். சென்ற ஆண்டில் இருந்த நெருக்கடி நிலை படிப்படியாக மாறும். பணவரவு திருப்தி தரும். ஆகையால் வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு. நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமையப் போகின்றது. மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதோடு 5, 8 ஆகிய இடங்களையும் பார்க்க போகின்றார். உடல் நலம், குடும்பம், புகழ், ஆரோக்கியம், பூர்வ புண்ணியம்,
பிள்ளைகள், பூர்வீக சொத்துக்கள், ஆயுள் விருத்தி, ஆரோக்கியம் போன்றவற்றை எல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனி பகவான் பார்வை பதிவதால் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லை வரத்தான் செய்யும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். செல்வாக்கு மேலோங்கும். இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையும். சனியின் பார்வை 5 பதிவதால் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் மற்றும் பெற்றோரின் மணிவிழா, முத்து விழா, பவள விழா போன்ற விழாக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். இடமாற்றம், ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படாமல் கலகலப்பாக இருக்க விட்டு கொடுத்து செல்வதும் உத்தமம். மேலும் இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதம் அடைகின்றது. வருட தொடக்கம் வசந்தமாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பொருளாதார நிலை உயரும். புனித பயணம் உண்டு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும். உறவினர்களும் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள். உடல் நலத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் கடமையிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து காரியங்களில் வெற்றி பெறும் நேரம் இது. மேலும் இந்த புத்தாண்டில் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் இடத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்க போகின்றார். இதுவரை ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 2ஆம் இடத்திற்கு செல்வது யோகம்தான். 2இல் குரு வந்தால் இல்லத்தில் மகிழ்ச்சி வரும், திரண்ட செல்வம் வரும், திருமணம் கைகூடும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த அடிப்படையில் தனவரவு தாராளமாக வந்து சேரும். குருவின் பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. குரு பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எந்த எதிர்ப்புகளும் உங்களை பாதிக்காது. இன்னல் ஏற்படுத்தியவர்கள் மனம் மாறி உங்கள் வெற்றிக்கு உறுதுணை புரிவார்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக சில சலுகைகள் கிடைக்கும். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். நோயின் கொடுமை தீரும். பழைய பங்குதாரர்களோடு பிரச்சனை ஏற்படுவதன் விளைவாக அவர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். வெளிநாடு செல்ல நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் வியாபாரம் வெற்றி நடைபோடும். ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகுவார்கள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சிப்பீர்கள். 10இல் வந்த குரு பதவி மாற்றம் தரும் என்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 12இல் சஞ்சரிக்கும் ராகுவால் விரயஸ்தானம் பலப்படுகின்றது. குடும்ப சுமை கூடும். கூடுதல் விரயங்கள் ஏற்படலாம். தசாபுத்தி பலம் பெற்றவர்களுக்கு பொருளாதாரம் திருப்தி தரும். செலவிற்கு ஏற்ற வரவு உண்டு. 6இல் கேது சஞ்சரிப்பதால் எதிரிகள் விலகுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். யோக பலம் பெற்ற நாளில் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மேலும் சனியின் வக்ர காலத்தில் அதிக அளவு நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதும். தொழிலில் குறுக்கீடு உண்டு. பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படும். குருவின் வக்ர காலத்தில் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. பிடிவாத குணத்தை தளர்த்தி கொள்ள வேண்டும். பணிபுரியும் இடத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தாமதப்படலாம். இந்த மேஷராசி பெண்களுக்கு இந்த புத்தாண்டு இனிமையாக அமையப் போகின்றது. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அகலும். புராதன கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும். பணிபுரியும் பெண்களுக்கு வீடு, வாகனம் வாங்க கேட்ட உதவிகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். பிள்ளைகள் வழியில் பெருமை சேரும். சுயஜாதக அடிப்படையில் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் சொந்தங்கள் போற்றும் விதம் வாழ்வு அமையும். இந்த மேஷராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு அருகம்புல் மாலை சூட்டி ஆனைமுக பெருமானையும் வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் வழிபாடு காரிய வெற்றிக்கு கை கொடுக்கும். உங்கள் இல்லத்து பூஜை அறையில் விநாயகர் பெருமான் படம் வைத்து விநாயகர் கவசம் பாடி வழிபட்டு வருவது நல்லது. சதுர்த்தி விரதம் சந்தோஷத்தை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.